என்னது எதிர்நீச்சல் சீசன் 2 வரப்போகுதா என்ன அப்படின்னு எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான விஷயத்தோட தான் வந்திருக்கேன். என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சன் டிவியில் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் எதிர்நீச்சல். யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக இந்த சீரியலை சடனாக முடிச்சது எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா 4 மருமகள்களும் போராடி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளேயே நீங்கள் முடிச்சிட்டிங்களே, என்ன கதையை டப்புன்னு முடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்நீச்சல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வருத்தம் இருந்ததாக செஞ்சது. ஸோ இதை தொடர்ந்து திருச்செல்வம் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரோட சைடில் சில விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரியும் சேனல் தரப்புல இருந்து சில மாற்றங்கள்லாம் செய்ய சொன்னாங்க. அதில் உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் போயிட்டு இருந்தது. என்ன இருந்தாலும் ஆதி குணசேகரன் இல்லாதனால தான் வந்து இந்த சீரியலும் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்படி இருக்கும்போது மறுபடியும் எதிர்நீச்சல் சீசன் 2 வரப்போகுது அப்படின்னும் இந்த 4 மருமகள்களும் அவங்களோட லைஃப்பில் கெரியரில் அதுக்கடுத்து என்ன சவால்களை சந்திக்கிறாங்க, அதுக்கடுத்து அவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல்லாம் உலாவிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் உண்மையாகவே எதிர்நீச்சல் சீசன் 2 வந்து மறுபடியும் ஒரு சூப்பராக ஒரு நல்ல கதைக்களத்தோட எப்போதும் போல் அவர் வந்தாருனாலே போதும், ஆடியன்ஸ் எல்லாம் பிடிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதிர்நீச்சல் சீசன் 2 வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லைப்பா எதிர்நீச்சலே போதும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள்.